அன்பான மக்களே, இன்னைக்கான எபிசோடில் வந்து மாமி நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, அதே மாதிரி அத்தையும் சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ எனக்கு ஒரு கேள்விங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியை வந்து அத்தை வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுதா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவனே வேணான்னு சொல்லி வந்துட்ட அப்படின்ற கேள்வியை முடிச்சுட்டு அப்புறமா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கியா காவேரி கல்யாணத்தை அப்படின்னு கேட்டாங்க. யோசனை பண்ணி, அதாவது கொஞ்சம் நேரம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன கேட்டாங்க, நீ கோயிலில் வச்சு தானே கல்யாணம் பண்ண, பதிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காவேரி எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க. ஷாக்காயிட்டாங்க. அங்கே வீட்டில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. என்னடா இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. பதிவு பண்ணியிருந்தா உனக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டது செல்லாதடி அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்னடா இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாட்டி கூட இதை ஏன் கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தெரியாது, பதிவு பண்ணியிருந்தா இவளுக்கு வந்து அவனோட வாழ்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல வராங்க. அதை வந்து காவேரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன மதினி பேசுகிறீங்க, அந்த இடத்துல வந்து அவன் சொத்துக்காரன்ற வார்த்தையை வந்து அத்தை சொல்லியிருப்பாங்க சாந்தி. அப்போ என்ன மாதிரி நீ சொல்கிறீங்க, சொத்து இருந்தால் அதுக்காக என் மகளை கல்யாணம் பண்ணி அவள் கூட்டிகிட்டு போக சொல்லிடணுமா? அந்த பையன் வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னவன் தான் அந்த பையன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு எதுவும் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. அப்போ இல்லடி சாரதா, நீ வந்து உன் மகாலம் வந்து முன்னுக்கையும் போக விட மாட்டேங்கிற, பின்னுக்கையும் போக விட மாட்டேங்கிற. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அவன் அக்ரிமெண்ட் போட்டதே சொல்லாது தெரியுமா உனக்கு? அவளோட போய் வாழலாம், அவள் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட்டு தான் அவங்க பிடிச்சிருக்காங்க சாந்தி. அது காவேரிக்கு சாதகமாக தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு சாந்தி வந்து இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் யோசிக்கிறேன் அவங்க சேர்த்து வைக்காமல் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய்கிட்ட அவங்க போய் பேசுகிற விதமும் வீட்டில் வந்து பேசுகிற விதமும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அதனால் வந்து இப்போ கங்காக்கிட்டே பேசுவாங்க, பாட்டிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அம்மா என்னம்மா நடக்குது, நீ இங்கேருந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய மனுஷி, இது என்ன சாரதா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அவன் வாழ்க்கையை வாழ வேணாமா? அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், வந்து அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து தப்பு பண்ண தப்பு தான், மன்னிச்சிருங்க, இப்போ அவளை என்னோட அனுப்பி வைங்க, நான் வாழ்கிறேன்ல சொல்கிறான். அப்புறம் எப்படி அவள் வந்து விடமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சாரதா அதாவது பாட்டியும் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆமாண்டி சாந்தி, காவேரிக்கு அவனோட வாழை இஷ்டம்தான், இந்த சாரதா பண்ணி வச்ச வேலை அவளுக்கு வந்து அவங்க அம்மாவை மீறி போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நீ இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா பெரிய மனுஷி, விடு தள்ளு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க, காவேரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, அவனோட வாழை பிடிக்குதா, அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா நாங்கள் இருந்தது வர சொல்லிடி அப்படின்னு கேட்க போகிறாங்க. அப்போ அத்தை வந்து கேட்கும் போது எல்லாத்தையும் காவேரி சொல்ல சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஏண்டி உங்கள் அம்மா வாய்க்கு பயந்துக்கிட்டு நீ இருக்கிற, நீ வந்து கிளம்பி அவனோட போ, அவன் தான் உன் வாழ்க்கை, அவன் உன்னை நல்லா வச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, நீ வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொல்கிறாங்க. அந்த இடத்துல காவேரி எங்கள் அம்மாவை வந்து அனுப்புனாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லாமல், எங்கள் அம்மா விஜய் வந்து அம்மாவாக பார்த்து அனுப்புனா தான் நீ வரணும், நீயும் உன்னை மீறி வராத அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் வந்து விஜய் சொன்னது மைண்டுக்கு வரும். அப்போ அம்மா இருந்து அனுப்புனா தான் நம்ம போகணும், நமக்கு வந்து விஜய் அவர் மனசில் நம்மளோட மனசில் அவர் இருக்கார், அவரோட மனசில் நம்ம இருக்கோம். அத்தை சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன், எனக்கு நான் முடிவெடுத்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி அவங்க அம்மா முன்னாடி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க நினைக்கிறது இது. அவங்க காவேரி போனதுக்கப்புறமா சாந்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க, இவன் மனசில் அவன் தான் இருக்கான், அவன் வந்து
விஜய் வந்துட்டு காவேரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இதை இப்படி சாரதா வந்து வீம்புமா, வெட்டி வீம்பு, அதனால சாரதா கிட்ட போய் நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. என்ன மக்கள்?